ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு KSN Info. இன்றைக்கி நாம் ஹேக்கர் ரேங்கில் 30 டேஸ் ஆஃப் கோட் சேலஞ்சில் டே 23 BST லெவல் ஆர்டர் ட்ராவர்சல் பார்க்க போகிறோம். டாஸ்க் என்னென்னா, லெவல் ஆர்டர் ட்ராவர்சல் பிரெட் ஃபர்ஸ்ட் சர்ச்னு சொல்லுவாங்க. இதில் 3 நோட்ஸை ஒவ்வொரு லெவலாக நாம் லெஃப்ட் டு ரைட், டாப் டு பாட்டம் விசிட் பண்ணிவிட்டு வருவோம். இதில் நமக்கு பாயிண்டர் ரூட்னு கொடுத்துருக்காங்க. இது பைனரி சர்ச் ட்ரீயோட ரூட்டை பாயிண்ட் பண்ணுது. இதில் நமக்கு லெவல் ஆர்டர் ட்ராவர்சல் ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது பைனரி சர்ச் ட்ரீயோட லெவல் ஆர்டர் ட்ராவர்சல் வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். இதில் ஹிண்ட் என்னென்னா, இந்த சேலஞ்சை சால்வ் பண்ணுறதுக்கு கியூ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஃபங்க்ஷன் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா, லெவல் ஆர்டர் ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க. இதோட பேராமீட்டர்ஸாக நோட் ரூட்னு கொடுத்துருக்காங்க. இதில் நோட் டேட்டா இன்டீஜராக ஸ்பேஸ் செப்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த ரிட்டர்ன் வேல்யூவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க. இதோட இன்புட் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா, சொல்யூஷன் கிளாஸில் நமக்கு இன்புட் எல்லாமே ரீட் பண்ணிவிட்டு பிஎஸ்டியை அசம்பிள் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு டீன்னு ஒரு இன்டீஜர் இருக்குது. இது நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேசஸை டினோட் பண்ணுது. அடுத்து நம்ம வாங்குகிற இன்டீஜர் எல்லாமே டேட்டா. இது ட்ரீயில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டோட வேல்யூவை டினோட் பண்ணுது. இந்த வேல்யூஸ் எல்லாமே நாம் பிஎஸ்டியில் ஆட் பண்ணுவோம். இதோட அவுட்புட் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா, டேட்டா வேல்யூவை நாம் லெவல் ஆர்டர் ட்ராவர்சல் பேஸ் பண்ணி ஒரே லைன்லேயே நாம் ஸ்பேஸ் செப்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம். இதில் சாம்பிள் இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ 6ன்னு கொடுத்துருக்காங்க. இது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை டினோட் பண்ணுது. அடுத்து 3 கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அதனால் இதுதான் ரூட் நோட். அடுத்த வேல்யூ 5. இது 3 விட கிரேட்டர், அதனால் ரைட் சைடில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த வேல்யூ 4. இது 5 விட லெஸ்ஸர், அதனால் லெஃப்ட் சைல்டாக இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த வேல்யூ 7. இது 5 விட கிரேட்டர், அதனால் ரைட் சைல்டாக இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த வேல்யூ 2. இது 3 விட லெஸ்ஸர், அதனால் லெஃப்ட் சைடில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த வேல்யூ 1. இது 2 விட லெஸ்ஸர், அதனால் லெஃப்ட் சைல்டாக இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ரூட் நோட் லெவல் 0, 2 and 5 லெவல் 1, 1, 4, 7 லெவல் 2. இதில் நாம் ஒவ்வொரு லெவலும் டாப் டு பாட்டம் ட்ராவர்ஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு லெவல்லையும் இருக்கிற நோட்ஸை லெஃப்ட் டு ரைட் ட்ராவர்ஸ் பண்ணுவோம். இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா 3, 2, 5, 1, 4, 7. இந்த வேல்யூஸ் எல்லாமே நாம் ஒரே லைனில் ஸ்பேஸ் செப்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம கோடிங் போடலாம். இதில் கிளாஸ் நோட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே லெஃப்ட் அண்ட் ரைட் நோடாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. டேட்டாவை இன்டீஜராக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நோட் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே டேட்டாவை டிஸ் டாட் டேட்டான்னு அசைன் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் நல்லா அசைன் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் சொல்யூஷனில் லெவல் ஆர்டர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட பேராமீட்டர்ஸாக நோட் ரூட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் கோடிங் எழுதணும். அதுக்கு இஃப் ரூட் இஸ் ஈக்குவல் டு நல் ரிட்டர்ன். இதில் நமக்கு ரூட்டே இல்லைன்னா எந்த நோட்ஸுமே ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை, அதனால் ரிட்டர்னு கொடுத்துருக்கோம். அடுத்து க்யூவை டிக்ளேர் பண்ணணும். அதுக்கு க்யூ நோட் க்யூ இஸ் ஈக்குவல் டு நியூ லிங்க்ட் லிஸ்ட் க்யூ டாட் ஆட் ரூட். இதில் நாம் க்யூவை டிக்ளேர் பண்ணதுக்கப்புறமா ரூட்டை ஆட் பண்ணியிருக்கோம். வைல் நாட் க்யூ இஸ் எம்டி நோட் current is equal to q dot pool system dot out dot print current dot data plus quotationல space. இதில் q எம்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூஸ் எல்லாமே நாம் கரண்ட்டுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவோம். அடுத்து அந்த டேட்டா எல்லாமே நாம் பிரிண்ட் பண்ணுவோம். இதில் பிரிண்ட்டுண்டா யூஸ் பண்ணணும், பிரிண்ட் எல்என்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நாம் இந்த வேல்யூஸ் எல்லாமே ஒரே லைனில் ஸ்பேஸ் செப்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். அந்த ஸ்பேஸ் செப்ரேஷனுக்காக கொட்டேஷனில் ஸ்பேஸ்னு கொடுத்துருக்கோம். இஃப் கரண்ட் டாட் லெஃப்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு நல் q டாட் ஆட் கரண்ட் டாட் லெஃப்ட். இஃப் கரண்ட் டாட் ரைட் நாட் ஈக்குவல் டு நல் q டாட் ஆட் current dot right. இதில் ஃபர்ஸ்ட் இஃப் ஒவ்வொரு லெவல்லையும் இருக்கிற லெஃப்ட் சில்ட்ரனை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம்.
அடுத்த இஃப் வந்து லெஃப்ட் சில்ட்ரன் எல்லாமே ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறமா ரைட் சில்ட்ரனை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். இது வந்து லெஃப்ட் டு ரைட் வரைக்கும் இருக்கிற எல்லா நோட்ஸுமே லெவல் பை லெவல் ஆட் ஆகும். அடுத்து நோட் இன்சர்ட் ஃபங்க்ஷனில் ரூட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நியூ நோடை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரூட் எதுவுமே இல்லைன்னா நம்ம இன்சர்ட் பண்ணுற நியூ நோட் தான் ரூட் நோட். அடுத்து கரண்ட் நோட் வந்து டேட்டா விட லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, இல்லாட்டி ரைட் சைடில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக ரூட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. மெயின் ஃபங்க்ஷனில் டீங்கிற வேரியபிளை ரீட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேசஸை டினோட் பண்ணுது. அடுத்து ரூட் வந்து நல்லா அசைன் பண்ணியிருக்காங்க. வைல் லூப்பில் டி வந்து ஒவ்வொரு வாட்டியும் டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கிற வரைக்கும் லூப் வந்து ரன் ஆகும். இதுக்குள்ளே டேட்டாவை ரீட் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா எல்லாமே ரூட்டில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக லெவல் ஆர்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கோடிங் ரன் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் வந்துருச்சு. கோடிங்கை சப்மிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.